சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது. வாசகர்களின் அறிவு பசிக்கு விருந்தளிக்கும் விதமாக 39வது சென்னை புத்தக கண்காட்சி தீவுத்திடலில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 700 அரங்குகளில் 10 லட்சம் தலைப்புகளில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பது புத்தக பிரியர்களை கவர்ந்துள்ளது. இதில் நாள்தோறும் ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து புத்தகங்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்த புத்தக கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் புத்தக காட்சிக்கு சென்று பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், இளைஞர்கள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை கைவிடக்கூடாது என அறிவுறுத்தினார். ஒவ்வொருவர் கையிலும் ஆண்ட்ராய்டு போன் இருப்பதால் பதிவிறக்கம் செய்து அனைத்தையும் படித்துக் கொள்கிற தெரிந்து கொள்கிற ஒரு சூழல் இப்போது வளர்ந்திருக்கிறது. என்றாலும் புத்தகங்களை படிப்பது என்பதுதான் நமக்கு மிகவும் ஏராளமான புரிதலை நமக்கு தரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை அது வழங்கும். புத்தகத்தை படிப்பது என்பது ஒரு வகையான டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. ஆகவே இளம் தலைமுறையினர் புத்தகங்களை படிக்கிற வழக்கத்தை கைவிட்டுவிடக்கூடாது.